Taste the Day. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தளமான ராமேஸ்வரத்தின் நுழைவாயிலில் நகராட்சி சார்பில் டோல்கேட் அமைக்கப்பட்டுள்ளது. டோல்கேட்டை கடக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணமானது ராமேஸ்வரத்தின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் வகையில் நகராட்சி சார்பில் வசூலிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் இதனால் உள்ளூர் வாசிகள் கடும் அவதிக்கு ஆளாவதோடு டோல்கேட்டால் விபத்துகள் அதிகரித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமேஸ்வரம் மக்கள் போறதுக்கான பாதையே இங்கே கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சின்ன பாதையை விட்டு வச்சிருக்காங்க. அது மழை காலங்களில் அந்த இடத்துல தண்ணி பிடிச்சிரும். ராமேஸ்வரம் மக்கள் எல்லாம் அந்த பாதை வழியாக தான் போறது மாதிரி இருக்கு. வேற மாற்று பாதையை ரெடி பண்ணல. மிக குறுகலாக இருக்கும் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பேரிகார்டுகளை அமைத்து உள்ளூர் வாகனங்கள் அல்லாத மற்ற அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு முறையும் இந்த டோல்கேட்டை தாண்டி செல்வது என்பது உயிரையே பணயம் வைக்கும் அளவுக்கு ஆபத்தானதாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே குறுகலாக இருக்கும் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இருக்கும் மண்மேட்டையே உள்ளூர் வாகனங்களுக்கான பாதையாக நகராட்சி ஒதுக்கியிருக்கும் நிலையில் குண்டும் குழியுமாக இருக்கும் மண் பாதையில் பயணிப்பது ஆஃப் ரோட் சஃபாரி செல்வது போலவே இருப்பதாக உள்ளூர் வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி ராமநாதபுரத்தில் இருந்து வரும் TN65 வரிசை கொண்ட வாகனங்கள் கட்டண வசூலில் இருந்து தப்பிக்க எதிர் திசையில் வாகனத்தை அதிவேகத்தில் செலுத்துவதால் விபத்தில் சிக்கக்கூடிய ஆபத்து உள்ளதாகவும் சமீப காலமாக அது மாதிரியான விபத்துகள் அதிகரித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்படி என்ட்ரி கட்டணமாக நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நகராட்சியால் வசூலிக்கப்படும் நிலையில் ராமேஸ்வரத்தின் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்பட்டதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லை என்ற ஆதங்கத்தையும் கொட்டுகின்றனர் உள்ளூர்வாசிகள். அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் என்ட்ரி கட்டணம் அந்த வாகனத்தை நகராட்சியின் பார்க்கிங் பகுதியில் பார்க் செய்து கொள்வதற்காகத்தான் என்ற நிலையில் அப்படி ஒரு வசதியே இல்லை என்பதுதான் வேதனையே. நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டுமே அதிகாரம் உள்ள ஃபாஸ்டேக் முறை மூலம் நகராட்சி சார்பில் கட்டணம் வசூலிப்பது எதன் அடிப்படையில் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஃபாஸ்டேக் கட்டண வசூலை பின்பற்ற வேண்டும் என்றால் தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடம் முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதி இருக்க, அப்படி எந்த ஒரு அனுமதியையும் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு நாங்கள் வழங்கவில்லை என மறுத்தார் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் உதவி பொறியாளர் செந்தில். ஃபாஸ்டாக் நம்ம என்ஹெச்ல போற வண்டிகளுக்கு மட்டும்தானே வழங்கப்படுறதா விதி இருக்கு. ஆமாங்க சார், ஆமா. உங்க இது பெர்மிஷன் எதுவும் வாங்கல. இப்போ ரெண்டாவது நான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் நான் சிவகங்கையில இருக்கேன் இப்போ. ஆனா நான் இருந்த வரைக்கும் நான் 2 மாசம் முன்னாடி தான் இருந்தேன். ஆனா உங்ககிட்ட எதுவும் அனுமதி எல்லாம் வாங்கல. அனுமதிலாம் எதுவும் வாங்கல. அதே நேரம் அனுமதி பெறாதது குறித்து ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையர் கண்ணனிடம் விளக்கம் கேட்ட போது, அதனால இப்ப என்ன, அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறோம், விரைவில் வந்துவிடும் என வார்த்தையிலேயே அலட்சியம் காட்டினார். ஃபாஸ்டாக்ன்றது விதிப்படி போறதுக்கு அனுமதி வாங்கியிருக்குமான்றது கேள்வி. வாங்கிடுவோம், நாங்க ரெடி பண்ணிடுவோம், கேட்டிருக்கோம், வந்துடும். ஆனா இப்ப வசூல் ஃபாஸ்டாக்ல தானே ஓடுது. அதான் என்னன்றேன் சார், என்னன்றதுனா எப்படி சார், அது அரசாங்கத்தோட விதின்னு ஒண்ணு இருக்கு. நகராட்சி அப்ளை பண்ணிருக்கோம், வந்துடும். உள்ளூர் வாகனங்கள் தவிர்த்து மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிப்பதில் நகராட்சி நிர்வாகம் கடும் கெடுபிடி காட்டும் அதே வேளையில் உயர்நீதிமன்ற நீதிபதியோ அல்லது உயர்மட்ட பதவி வகிக்கும் அதிகாரிகளின் வாகனங்கள் வரும்போது மட்டும் இப்படி ஒரு டோல்கேட் இருந்ததற்கான தடமே இருக்காது என்ற உள்ளூர்வாசியின் குற்றச்சாட்டு உண்மையிலேயே ஆட்சியரின் உத்தரவின் பேரில்தான் நகராட்சி சார்பில் கட்டண வசூல் நடைபெறுகிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதியோ இல்ல மற்றபடி யாரோ ஒரு அதிகாரிகள், உயர்மட்ட பதவியில் இருக்க அதிகாரிகள் இந்த பக்கத்து வந்தாங்கன்னா இங்க ஒரு பேரிகார்டு கூட இருக்காது.
எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி இந்த இடத்துல டோல்கேட் இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. போக்குவரத்து நெரிசல் ஒரு பக்கம், விபத்துக்கான ஆபத்து மறுபக்கம் என குண்டும் குழியுமான பாதையை முறைப்படுத்தி தர கோரும் உள்ளூர் வாசிகளின் கோரிக்கையை முற்றிலும் நிராகரிக்கும் நகராட்சி நிர்வாகம் கட்டண வசூலை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இங்குள்ள மக்கள் வாழ்றதுக்கு வசதியாகவும் வாகனங்கள் போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாம இங்க உள்ள வாசிகளுக்கு தனியா பாதை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த ராமேஸ்வரம் நகராட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம கண்மூடித்தனமா வருமானத்தை மட்டுமே இங்க பிரதானமா கொண்டு இந்த ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையரும் சரி மாவட்ட ஆட்சியரும் சரி சேர்ந்துக்கிட்டு இதை பண்றாங்க. இதனிடையே கட்டண வசூலில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கட்டமைப்பையும் மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. Taste the Daily.